ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு விவசாயம், தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கு. இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா 10th புக்லேயும் இருக்கும், ஜாகிரஃபியில் 11th எக்கனாமிக்ஸ்லையும் இருக்கும். 2 லெசனையும் சேர்த்தே 2 பேஜில் கொடுத்துருக்கேன். மொத்தமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 2-1க்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நோட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது 7வது வீடியோ ஜிஎஸில். எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 4th வீடியோ. ஆல்ரெடி தமிழ்நாடோட பொருளாதாரம், தமிழ்நாடு மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரி, தொழில்துறை, இந்த 3ஐயும் பார்த்துட்டோம். 4th தமிழ்நாட்டோட விவசாயம் பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தை. அகர்னா நிலம், கல்ச்சரானா வளர்த்தல், ஃபீல்ட் அண்டு க்ரோயிங். அடுத்து விவசாயத்தை பயிர்களை வளர்ப்பது, கால்நடை வளர்ப்பு, இதுதான் விவசாயம். மக்கள் தொகையில் 65% பேர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. மாநில பொருளாதாரத்தில் 21% அக்ரிகல்ச்சர் கொடுக்குது. காரணிகள்னு பார்த்திங்கன்னா நிலத்தோற்றம், காலநிலை, மண், இது எல்லாமே விவசாயத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் ஒரு பயிர் வளர்கிறதுக்கு. லேண்ட் ஃபார்ம்ஸ், நிலத்தோற்றம் பார்த்திங்கன்னா சமவெளியில் ஏற்றது. வண்டல் மண் தான் இருக்கிறதுலே அதிகமான வளம் நிறைந்தது. அதனால் அங்கே பயிர் பண்ணுறது தான் இருக்கும். எக்ஸாம்பிள் டெல்டா ரீஜியனு, காவிரி சமவெளி. காலநிலை பொறுத்தளவுக்கும் டிராபிக்கல் ஜோனு, வெப்பமண்டல காலநிலை, பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிறதுனால இந்த காலநிலை நிலவுது. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான மான்சூன் பார்த்திங்கன்னா பருவமழை வடகிழக்கு பருவமழை மூலம் அதிக மழைப்பொழிவு பெறுது. 48% மழைப்பொழிவு இதன் மூலியமாக பெறப்படுது. மண் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் செம்மண் தான் அதிகமாக இருக்கும். இதே வண்டல் மண் இருக்கிற ஏரியா, டெல்டா ரீஜனில் வண்டல் மண் இருக்கும். வண்டல் மண் இருக்கிற ரீஜனில் நிறைய பயிர்கள், நெல், வாழை, இதெல்லாம் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. செம்மண் இருக்கிற இடத்துல திணை வகைகள், பருப்பு வகைகள் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. மானாவாரி பயிர்கள்னால் மழையை நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள் வறண்ட பரப்பில் பயிர் பண்ணப்படுது. மற்ற ஏரியாஸில் இரிகேஷன், நீர்ப்பாசனம் செய்வதன் மூலிமா பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம், TRRI, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்கிற ஆடுதுறை. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1985. அடுத்து வேளாண் வகை 3 வகை. தீவிர தன்னிறைவு வேளாண்மை, சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இது என்னென்னா தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. பெருவாரியான விவசாயம் இந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்து தோட்ட வேளாண்மை அப்படிங்கிறது பிளான்டேஷன். ஹில்ஸில் இது பண்ணுறது, மொத்தமாக தேயிலை, ரப்பரு, காஃபி இந்த மாதிரி பயிர் பண்ணுறது. கலப்பு அப்படிங்கிறது மிக்சடு ஃபார்மிங். இது காவிரி, அதுக்கப்புறமா தென்பெண்ணை, இந்த இடங்கள்லாம், ஆற்றுப்படுகைகள்லாம் இந்த மிக்சடு ஃபார்மிங் பண்ணுறாங்க. அடுத்து சீசன் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சீசன். சொர்ணவாரி, சம்பா, நவரை மெயினான சீசனு. சொர்ணவாரிங்கிறது சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும், ஏப்ரல் மே மாதத்தில் விதைச்சா அது சொர்ணவாரி. அறுவடை காலம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர். பருத்தி, திணை வகைகள் இந்த சொர்ணவாரியில் இது பண்ணுவாங்க. ஆடிப்பட்டம், சம்பா, இது தான் நெல். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜூலை, ஆகஸ்ட் மாதம், ஏன்னா அப்போ தான் இந்த பருவகாலம் உள்ள டைமு. அடுத்து ஜனவரி, பிப்ரவரியில் அறுவடை பண்ணுவாங்க. ஜனவரிங்கிறது உங்களுக்கு பொங்கல் சீசன் அந்த மாதிரி. அந்த டைமில் அறுவடை பண்ணுவாங்க. நெல், கரும்பு. நவரைங்கிறது நவம்பர், டிசம்பர், பிப்ரவரி, மார்ச்சில் அறுவடை பண்ணுவாங்க. பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி, இதெல்லாம் கோடை கால பயிர்கள். கோடை காலத்தில் என்னென்ன பயிர்கள் தேவைப்படுமோ அதை இந்த சீசனில் நவரையில் இது பண்ணுவாங்க. நெல் பொறுத்தளவுக்கும் பொன்னி, கிச்சடி, சம்பா முக்கிய வகை. 3 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு. டெல்டா ரீஜன் தஞ்சாவூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஏரியாவில் இருக்குது. தமிழ்நாடு உற்பத்தி 3வது இடம் இந்திய லெவலில். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், கிரானரி ஆஃப் தமிழ்நாடுன்னு தஞ்சாவூரை சொல்கிறாங்க. திணை பொறுத்தளவுக்கும் 3 பங்கில் 2 பங்கு முக்கிய உணவாக இது உணவாக திணை தான் இருக்குது. சோளம், ஜோவார்னு சொல்லுவாங்க. ராகினா கேழ்வரகு, பாஜ்ரானா கம்பு. சோளம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கம்பம் பள்ளத்தாக்கு. கேழ்வரகு கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர்.
கம்பு வந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி. தேசிய திணையாண்டா வந்து 2018 சொல்லுவாங்க. சர்வதேச திணையாண்டு யூஎனோட சர்வதேச திணையாண்டா 2023 லாஸ்ட் இயர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பருப்பு வகைகள் புரதத்தோட முக்கிய ஆதாரமாக இருக்குது, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. தீவனம் ஃபாடராகவும் யூஸ் பண்ணுவாங்க, வறண்ட பகுதிகளில் இது பண்ணலாம். அப்புறமா மிதமான மழைப்பொழிவு வந்து தேவைப்படும். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி தவிர எல்லா மாவட்டத்திலையும் பருப்பு வகைகள் பயிரிடுவாங்க. கொண்டக்கடலை கோயம்புத்தூர் ஃபேமஸ்ஸு. அடுத்து துவரம் பருப்பு வந்து வேலூர், கன்னியாகுமரி. பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து வந்து திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. கொள்ளு பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி. ஹார்ஸ் கிராம். ஸோ பெங்கால் கிராம், கொண்டக்கடலை, ரெட் கிராம், துவரம் பருப்பு, க்ரீன் கிராம், பிளாக் கிராம், பச்சைப்பயிறு, உளுந்து. அதுக்கப்புறமா கொள்ளு பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கிராம். எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை, எள்ளு, ஆமணக்கு, தேங்காய், சூரியகாந்தி, கடுகு இதெல்லாம் இருக்குது. உணவு தயாரிக்கிறதுக்கு மசகு எண்ணெய், வார்னிஷு, சோப்பு, மெழுகுவர்த்தின்னு பல தொழிற்சாலை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வித்துக்கள் பயன்படுது. நிலக்கடலை முக்கிய எண்ணெய் வித்தாக இருக்குது. நிலக்கடலை பார்த்திங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை ஃபேமஸ்ஸு. விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை இதெல்லாம் நிலக்கடலைக்கு. தேங்காய் பொறுத்தளவுக்கும் கோயம்புத்தூர், தஞ்சாவூர். கரும்பு வந்து வாணிப இல்லை பணப்பயிர்னு சொல்லுவாங்க. கேஷ் கிராப் அப்படிங்கிறது வந்துட்டு மெயினாக வணிக ரீதியாக இது பண்ணுறதுக்கான ஒரு பயிராக இருக்கும். ஸோ அன்றாட உணவில் இது இருக்காது. ஆனால் இதோட பொருள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரும்பில் இருந்து நிறையா வெல்லம், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறையா யூஸாக இருக்கும். சர்க்கரைக்குள்ள இது ஸோ எல்லாமே கரும்பில் இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாணிப இல்லை பணப்பயிராக இருக்குது. ஓராண்ட பயிர், அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு அதுக்கு தேவை. பகுதி பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர். பருத்தி பொறுத்தளவுக்கும் இலைப்பயிர், காட்டன் பார்த்திங்கன்னா ஃபைபர் கிராப்பு, இலைப்பயிர். வாணிப அல்லது பணப்பயிர், இதுவும் கேஷ் கிராப்பு தான். சூடான வறண்ட காலம், அதாவது கரிசல் மண் ஏற்றுறது, அதை பருத்தி மண்ணு கூட சொல்லுவாங்க. ஈரப்பதமான சூழ்நிலை ஆரம்ப காலத்துலேயும், அறுவடை காலத்தில் வந்து பனிப்பொழிவற்ற மித வெப்பமான வறண்ட காலமாகவும் இருக்கணும். கோவை அடுத்து வைகை இந்த ரீஜன் வந்து பருத்திக்கு ஏற்றது. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. தோட்டப்பயிர் பொறுத்தளவுக்கு தேயிலை, காஃபி, ரப்பரு, முந்திரி இதெல்லாம் வரும். தேயிலையின் பரப்பளவு உற்பத்தி வந்து ஃபஸ்ட்டு அஸ்ஸாம், ரெண்டாவது தமிழ்நாடு, நீலகிரி, கோயம்புத்தூர். காஃபி பார்த்திங்கன்னா ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல். காஃபி உற்பத்திக்கு ஃபஸ்ட்டு கர்நாடகா, அடுத்து செகண்ட் தமிழ்நாடு. ரப்பர் தோட்டங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது. மிளகு வந்து கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் சரிவுகளையும் காணப்படும். முந்திரிக்கு ஃபேமஸ் வந்து கடலூர். ஸோ இதெல்லாம் வந்து 10th புக்கில் உள்ளது. 11th புக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் இருக்கும். யார் யார் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்காங்க, எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து தேசிய உதிரிப்பூக்களின் உற்பத்தியில், லூஸ் ஃப்ளவர்ஸ் உற்பத்தியில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் தமிழ்நாடு. பழ உற்பத்தியில் 3வது இடம். அரிசி உற்பத்தியில் வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸு. மஞ்சள் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்குது. இது தவிர கம்பு, சோளம், நிலக்கடலை இதிலெல்லாம் முன்னணியில் இருக்குது. 1வது இடத்துல பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து தோட்ட பயிர்கள், வாழை, அப்புறமா தென்னை. 2வது பார்த்திங்கன்னா ரப்பர், முந்திரி. அடுத்து 3வது மிளகு, 4வது கரும்பு. ஸோ இதெல்லாம் உற்பத்தி அடிப்படையில். மொத்த பயிர்கள் பார்த்திங்கன்னா 58.97 லட்சம் ஹெக்டேரு. உணவுப் பயிர்களில் வந்து 72% உணவுப் பயிர்கள் பயிர் பண்ணுறாங்க மொத்த பரப்பில். மிச்சம் இருக்கிறது வந்து உணவு அல்லாத பயிர்கள். அரிசி உற்பத்தி 79 லட்சம் டன்னு, சிறுதானிய உற்பத்தி 40 லட்சம் டன்னு, பருப்பு 7 லட்சம் டன்னு. இந்திய அளவில் உற்பத்தி திறனில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன்னா ஓவராலாக எவ்வளோ அளவுங்கிறது ப்ரொடக்டிவிட்டின்னா 1 ஏக்கருக்கோ இல்லை 1 ஹெக்டேருக்கோ எவ்வளோ அளவு அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கம்பு, கடலை இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா தேங்காய், நெல் எல்லாம் செகண்ட் பிளேஸு. கரும்பு 3rd பிளேஸு. சூரியகாந்தி, சோளம், ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து 3rd பிளேஸு. ஸோ அவ்வளோதான் ஓவராலாக அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கும் 2 இம்பார்ட்டன்ட் லெசன் 11th உள்ளதையும் பார்த்தாச்சு, 10th உள்ளதையும் பார்த்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணால் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.